வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடித்த தி கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் அதை வச்சு வந்த மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மருதமலை மாமணியே முருகையா. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே ட்ரெய்லர் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. இதில் இதை என்னைக்கு எடிட் பண்ணி போட போகிறேன்னு தெரில. படத்தோட பேர் தி கோட்டா இல்லை வெறும் கோட்டா என்னன்னு தெரில. எதாக இருந்தால் என்ன, சரி வாங்க பார்க்கலாம். அண்ணி ANNE அப்படின்னாக்கா அண்ணி தானே வரும். அண்ணி வரார் வழிவிடா வரும். அண்ணன் வரார் வழிவிடு தானே வரும். அண்ணி வரார் வழிவிடு. சரி ஓகே, எதா இருந்தா என்ன. தி கோட். Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation. 68 இது வரைக்கும் 67 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது 68வது படம். ஓ, அப்போ இந்த படம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? பின்ன தலைவர் நடித்தா படம் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குமா? என்னடி சொல்கிற? தலைவர்னா அந்த தலைவர் கிடையாது, டிவிகே தலைவரில், தமிழக வெற்றிக் கழக தலைவர். Hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATS. சாட்ஸ்னா என்ன? கோட் ஆஃப் சாட்ஸ், SATS சாட்ஸ். எனக்கு இங்கிலீஷ் வராது. சாட்ஸ் மீனிங் இன் தமிழ். சாட்ஸ் அப்படின்னாக்கா அமர்கிறது. இஸ் அ கோட் ஃபார் அமர்கிறது. புரியலையே. அதுதான் எனக்கும் புரியல. உங்களுக்கு எதனா அதோட மீனிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது இந்த லுக்கு அந்த பாட்டில் வந்த லுக்கு தானே அது. அதோட இது பரவாயில்லையே. அது என்ன கெஞ்ச அடிச்சுட்டு எலும்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, தடியாக்கி இருக்காங்க போல. பெட்டர் லுக். அதே லுக்கு தான் நம்மளுதும் பாருங்க. இங்கெல்லாம் இது இருக்காது. இங்கெல்லாம் எதுவும் வளரல, அவ்வளோதான். ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினச்சி தான் டென்ஷன். இப்போல்லாம் அலோஃபா சுற்றிட்டு இருக்காரு. எங்கே சரக்கு அடிக்கிற சீனும் வருது. எங்கே அது குடிப்பழக்கம், உடல்நலத்திற்கு கேடு, அதெல்லாம் வரலை. கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். ஓ, இவர் தான் வில்லனா? இவர் தான் வில்லனா? பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம தலை மாதிரியே இருக்கு. தலை இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். அந்த ஃபஸ்ட்டில் மோஷன் போஸ்டரில் வந்ததா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ இருந்தது. ஆமாம், அதோட இது பரவாயில்ல. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கலாம். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். இதுன்னு சின்ன பையன் லுக்காக இருக்குது புதுசாக. சிலர்லாம் அதை சொல்லி பார்த்தேன். அது ஏதோ பழைய தளபதியோட ஃபஸ்ட்டு படத்தோட ரெஃபரன்ஸ்னு சொன்னாங்க. இந்த டீப் ஃபேக்னாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, அதை வச்சு போட்டாவே இந்த எக்ஸ்பிரஷன்லாம் மூஞ்சிலே காட்ட முடியும். அது இல்லாமல் லுக்கு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வேறு மாதிரி. ஆனால் ஒருத்தரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அவர் இதுக்கு மேலே படமே நடிக்க மாட்டாருன்னு அதுக்கப்புறம் இந்த லுக்கு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வேறு மாதிரி. ஆனால் அதுக்கு பதில் மாஸ்க் போட்டு பண்ணியிருக்கலாம், இந்தியன் 2 மாதிரி. எங்களுக்கு தெரியும். அதில் ரியாக்ஷன் முடியும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் போட்டேன். எத்தனை கெட்ட படம் எப்பா. A few minutes later. அந்த ட்ரான்சிஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து இதை பார்த்தீங்களா, யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, அதெல்லாம் ஆடியோ வேற லெவலில் இருக்குது. அதை பற்றி அந்த அக்ரேஷன் ஆரோ அதெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. ஆடியோ சவுண்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனால் டீப் ஃபேக் கொஞ்சம் நல்லா இல்லை. மொத்தமாக எதுவும் கண்ணு சிமிட்டாத. டீப் ஃபேக்னால இப்படி தானே, கண்ணு சிமிட்னாக்கா அப்படியே மாறிடும்.
சுத்தமாக எக்ஸ்ப்ரெஷனே இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிரிங்கிள்ஸ் சுருக்கம்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் கண்ணெல்லாம் பெருசு பெருசாக. ஸோ அதனால் அது ரியலாக பேசுகிற மாதிரியே தெரில. ஏதோ ரோபோட் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படியே வாய் மட்டும் அசைஞ்சு சுத்தமாக எக்ஸ்ப்ரெஷனே இல்லை அந்த டீப் ஃபேக்கா சரி டிஏஜிங்கில். அதனால தான் அது கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்குது. செப்டம்பர் 5 ஐ எம் வெயிட்டிங். இந்த ட்ரெய்லரில் இருக்க எனக்கு ஒப்பீனியன் அவ்வளோதான். இதுக்கு மேலே படம் வந்தால் பார்க்கலாம். இல்லை படம் ஓடிடியில் வந்தால் பார்க்கலாம். नहीं बेटा. லைக் எங்கம்மா தராங்க? இவ்வளோ தூரம் வரைக்கும் வீடியோ பார்க்குறாங்க, இதனோட லைக் பட்டனை தட்டி விட மாட்டேங்கிறாங்க. உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜசாய். Until then, goodbye.